ஓம் சரவண பவ! என் தங்கப் பிள்ளையே, நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியாக வேண்டும். நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன். அதுவரை எனக்கு நீ உதவிதான் செய்தாக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்லக் குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உயர்த்தப்படுவாய். இழைப்புகளைத் தாண்டி அதன் வலிகளையும் உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மீற மாட்டேன். இது இந்த கந்தன் வாக்கு. ஓம் சரவண பவ! யாமிருக்க பயமேன்.